2.40 லட்சம். அதை தான் இப்போ சார் என்ன சொல்கிறேன்னா, அந்த இன்ஃப்ளேஷன் எது சொல்கிறேன்னா, அன்னைக்கு என்னோட காலத்தில் நான் 1990 நாங்கள் படிக்கும்போது ஸ்கூல் ஃபீஸ் ஒன்றா இருந்தது. ஆனால் இன்றைக்கி கூட ஆயிருக்கு. அதுதான் பணவீக்கமாக சொல்கிறீங்க. அதே தான் நாளைக்கு ஒரு நீ சர்ஜரி பண்ண போகிறேன், இல்லை ஹாஸ்பிட்டல் ஒன்று போகிறேன். அன்னைக்கு இருந்தது வேறு, இன்றைக்கி இருந்தது வேறு. அன்றைக்கி இருந்த கத்திரிக்காய் விலை வேறு, இன்றைக்கி இருந்த கத்திரிக்காய் விலை வேறு. அன்றைக்கி இருந்த டீ விலை. அப்போது விலைவாசி ஏறுது, உங்கள்கிட்ட இருக்க பணம் வளருதா? அதை தான் சார் சொல்லுங்க சார். விலைவாசி ஏறுறது பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம வாங்குற பொருட்களுடைய விலைவாசினா 6-7% சராசரி ஏறும். சரி சார். நீங்கள் சொன்ன ஸ்கூல் ஃபீஸு, கல்யாண செலவு, ஹாஸ்பிட்டல் ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10%லேருந்து 12% வருஷம் ஏறும். அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. அதனால் சாதாரண நம்ம லைஃப் ஸ்டைல், அதாவது டெய்லி வேணுங்கிற பொருட்கள் வாங்குறது 6-7% இருந்தால் போதும். அப்போ நான் என்னதான் சம்பாதிச்சாலும் இன்ஃப்ளேஷனை நான் பீட் பண்ணலன்னா ஐ வில் பி புவர். ஆமாம், அதே இடத்துல இருப்பீங்க. இல்லை உங்களுடைய வாங்கும் திறன் குறைஞ்சிட்டே வரும் உங்கள் லைஃப் ஸ்டைல். நீங்கள் ரிட்டையரிஸ்லேயே பார்க்கலாம், நம்ம அம்மா அப்பா ஜென்ரேஷன்லேயே பார்க்கலாம். அவங்க சம்பாதிச்ச போது நல்லா இருப்பாங்க, ரிட்டையர் ஆனாங்கன்னா அவங்களோட செலவை குறைச்சிட்டே வருவாங்க. சார் அந்த பாயிண்ட்டுக்கு நான் திருப்பி போயிடுறேன் சார், ஏன்னா மிஸ் பண்ணிட்டோம். ஸோ லாங் பீரியடாக ஒரு 10 வருஷத்தில் என்ன சிஏஜிஆர்னா என்ன, இந்த கம்பவுண்டிங் பவர், அது நீண்ட கால அடிப்பில் நான் சென்செக்ஸில் நான் அது என்னவா இருந்திருக்கு 10 வருஷத்துக்கு 20 97லேருந்து இருக்குதுங்கிறீங்க. இதுவரை இது என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு? அதாவது நான் யூஸ்வலாக ஒரு நம்பர் இதுதான் ரிட்டர்ன் அதுதான் ரிட்டர்ன்னு சொல்லுறது தப்புன்னு என்னுடைய அபிப்பிராயம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் இந்த 45 வருஷம் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, இல்லை யூஎஸ் மார்க்கெட்டில் 125 வருஷத்துக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த 125 வருஷம் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பணவீக்கத்தோட 70-75% ரிட்டர்ன் எப்போவுமே ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 70%, 75%, 70-75% நம்மளுடைய ரிட்டர்ன் பணவீக்கத்தோட ஜாஸ்தியாக தான் இருக்குது. டாக்ஸ் கட்டினதுக்கு அப்புறம் கூட. ஸோ அதனால அது ஒரு நான் எப்பவுமே சொல்ல ரீசனபிள் சான்ஸ் டெஃபினட். அதாவது ஒரு 10 தடவை ஒரு கேம் ஆடுறீங்க, அந்த கேமை நீங்கள் 7 தடவை வின் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக அந்த கேமை நம்பி ஆடலாம். சரி, அந்த 3 தடவை தான் தோக்க போறீங்க, அதை மேனேஜ் பண்ணிடலாம். புரியுது. ஒரு கேம் ஆடுறீங்க, அது 7 தடவை தோக்க போறீங்க, அந்த கேம் ஆடக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி டெய்லி வர்த்தகம் பண்றவங்க 7 தடவை தோப்பாங்க, 10க்கு 7 பேர் தோத்துருவாங்க. சார் 10க்கு 10 தோக்குறாங்க சார், 10க்கு 10 தோக்குறாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதான் உண்மை. ஜெயிச்சவங்க ஒருத்தாள் கிடையாது. உண்மை அதுதான். ஸோ அதனால அந்த ட்ரேடிங், அதாவது டே ட்ரேடிங், அந்த வர்த்தகம் பண்ணுறது தப்பு. அது பயங்கர ரிஸ்க். ஓகே. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தோட்டம் வளர்க்குற மென்டாலிட்டி எனக்கு முதல்ல வேணும். இன்னைக்கு நான் விதைச்சேன்னா அது உடனே மரம் ஆகிடாது. அது மரம் ஆகணும்னா அது 10 வருஷம் 15 வருஷம் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அது ஃப்ரூட் வரும் அதில். ஸோ அந்த டைம் வரும், நான் வெயிட் பண்ணணும். எனக்கு இன்னைக்கு உடனே பலன் கிடைக்காது. 15 வருஷம் கழிச்சு டெஃபினட்டாக என்னுடைய தேவைகளுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உதவி செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். நமக்கு அதை வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம உடனே சொல்லி வளர முடியாது. புரியுது. நான் தான் என்ன சொல்லுவேன், ஒரு 100 ரூபாய்க்கு எஸ்ஐபி கொடுங்க.